அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 சம்மந்தப்பட்ட விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மேரேஜ் நடக்காமல் இருப்பதற்கான மேஜர் ரீசன் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். 2வது, பங்குச்சந்தையில் இந்த ஜாதகம் ஈடுபடலாமா படக்கூடாதா. 3வது வந்து பார்த்திங்கன்னா, சொந்த தொழில் செய்யலாமா செய்யக்கூடாதா. ஸோ இந்த மாதிரியான 3 விஷயத்தையும் வந்து பார்க்கலாம். ஏன்னா மேஜராக எல்லாருக்கும் இருக்கக்கூடியது பிரச்சனைகள் இதை சார்ந்து தான் இருக்கும். ஸோ இது நம்மளோட வாடிக்கையாளர் தான் அவர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ இப்போ இவருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மேரேஜுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இப்போ ஏன் வயது வந்து பார்த்திங்கன்னா 48 வயது ஆகுது, ஏன் இப்போ வரைக்கும் மேரேஜ் நடக்கலை அப்படிங்கிறது. ஸோ மேரேஜ்னாலே நம்மளுக்கு டைரெக்டாக 7th பாவம், அதாவது 7ஆம் பாவத்தை தான் நம்ம போகணும். அந்த 7ஆம் பாவத்தில் எந்த மாதிரியான தொடர்புகள் இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது, இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம வந்து டோட்டலாக பார்க்கணும். ஸோ அதனால் வந்து என்னென்னா, மேரேஜ் அப்படிங்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக 7th பாவத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்க்கணும். அப்படி இங்கே 7th பாவம் பார்க்கும்போது மேலோட்டமாக பார்க்கும்போது யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் பார்வை அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது கேதுவோடைய பார்வை புரியுதுங்களா. ஸோ அந்த 7ஆம் பாவத்தில் டைரக்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து தாக்கம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிலே, இன்னும் சொல்லப்போனால் மேரேஜ் நடக்காமல் கூட போகும். ஸோ இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருந்தால் இருக்குங்கிறத நான் இப்போ லைனுக்கு வரேன், புரியுதுங்களா. ஒரு 2 நிமிஷம் கழித்து சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிலே, தாமதமாக தான் நடக்கும். நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே நடந்தாலும் விவாகரத்து ஆகிற மாதிரியான சூழல் தான் இருக்குங்கிற சொல்லிடலாம். இப்போ ஏன் இவருக்கு நடக்க வேலை அப்படிங்கும்போது தான் இங்கே நம்ம திசா புத்திக்கு வரணும். ஸோ இப்போ இவருடைய 1996 ஓகேங்களா, அவருடைய வயது 19 வயதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சனி திசை ஸ்டார்ட்டு. 2015 வரைக்கும் 38 வயது வரைக்கும் அவருக்கு சனி திசை தான். ஸோ அப்போ அந்த சனி எங்கே இருக்கார் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்கார். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம பாகையை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போ 7ல் வந்து சனி, அதனால் டிலே மேரேஜ் உங்களுக்கு 30 வயசுக்கு மேலே 1000 33 ஆயிரம்னு சொல்லியிருப்பாங்க இந்த பாகை முறைப்படி பார்க்காம இருக்கிறவங்களுக்கு. ஸோ பட் ஆனால் அது 6ல் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 4 6 8 10 இதுலேருந்து டிசைன் நடந்தால் கண்டிப்பாக மேரேஜ் நடக்காது. இது வந்து திசாபுத்தி நடக்கும்போதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் ரூல் பார்த்தோம், கேதுவோடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவத்தில் கரெக்டாக இருக்குது. கேது ராகு கேதுகள் எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸாக தான் சுற்றும். ஸோ நம்ம அப்படி தான் கணக்கு எடுக்கணும். ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இல்லை. 2வது நடந்த திசை இங்கே 6 கூடையிலிருந்து திசை நடக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பலனளிக்கவில்லை, சரிங்களா. ஸோ அடுத்து எப்போ மேரேஜ் நடந்திருக்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு கேசட், புரியுதுங்களா. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் ஹிந்துவாக இருக்காருன்னா கிறிஸ்டின் அப்படி வந்து அவர் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சாருன்னா பண்ணலாம். அது எப்போ பண்ண முடியும்னா கேது திசையில் தான் பண்ண முடியும், அல்லது கேது புத்தியில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இனி தான் வந்து பார்த்திங்கன்னா கேது புத்தி வருது. ஸோ 2032க்கு அப்புறம், ஸோ அப்போ அந்த டைமில் அவருக்கு 56 வயசே ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் யாருமே மேரேஜ் பண்ண பெருசாக விரும்ப மாட்டாங்க. அப்போ இவருடைய ஜாதகத்திற்கு திருமணமே நடக்காதுங்கிறது தான் ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ரூல் நம்ம எடுத்துடணும். ஸோ அது ஏன் நடக்காதுங்கிறதுக்கான ரீசன் நான் இப்போ சொன்னேன், அந்த திசா எப்படி நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ அதுக்கடுத்து வந்து பாருங்கள் சனி திசை முடிஞ்சு புதன் திசையில் நடக்கலாம்ல. புதன் 11ல் தானே இருக்குன்னு எல்லோரும் நினைப்பாங்க. புதன் 8க்கு அதிபதி. இப்போ நார்மலாக இந்த பாகையிலினா 8ஆம் பாவம் சூரியன் தான் எல்லோரும் நினைப்பாங்க. பட் இங்கே வந்து 8ஆம் பாவம் விழுகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல தான் விழுகுது, கண்ணியில் தான் விழுகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே அந்த மேரேஜுங்கிற இதுவே வந்து ஃபுல்லாக தடைப்பட்டு போயிடுச்சு. அவரால் மேரேஜே பண்ண முடியல. ஸோ ஒன்று அவருக்கு 7ஆம் பாவத்தில் கேது பார்த்ததும், 2வது நடந்த திசைகள் சனி திசையும் புதன் திசையும் இன்னும் நடந்துகிட்ருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2032 வரைக்குமே இருக்குது. ஸோ இதுதான் இவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் திருமணம் நடக்கவில்லை. இப்போ 3வதான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த சனி நம்ம எடுத்துக்கிறோம். சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குது, புரியுதுங்களா. அப்படி சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும் பொழுது பங்குச்சந்தையில் ஈடுபடுவது ரொம்ப 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 ஃபஸ்ட்டு தப்பு, சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து சனி சூரியன் சேர்க்கை.
பட் எப்படி சார் செவ்வாய் சொன்னீங்கன்னு நினைக்கலாம் நிறைய பேர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை. செவ்வாய் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்காப்புல, குரு வீட்டில் செவ்வாய் இருக்கார். அதனால் 2 பரிவர்த்தனை ஆயிரும். ஸோ அதனால் அந்த கான்செப்டை நம்ம வந்து எடுக்கிறோம். அப்புறம் சனி செவ்வாய்க்கு அப்புறம் சூரியன் சேர்க்கை இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை முதலில் தொழிலில் நஷ்டம் ஏற்படுத்தும், கடனாளியாக்கும். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பண்ணியிருக்கு. ரெண்டாவது நடக்கிற திசாபுத்தியை பார்க்கணும். நடக்கிற திசாபுத்தி வந்து பார்த்திங்கன்னா புதன் திசை நடக்குது. ஸோ அந்த புதன் திசை அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால நஷ்டத்தை மட்டுமே கொடுப்பார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைரெக்டாக வந்து என்னென்னா கேதுவோடைய சேர்க்கை. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரியான சூழல் வந்து கொண்டு வந்துடும். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், புதன் வந்து 8 கூடையவன், புதன் வக்ரம். நீங்கள் புதன் செவ்வாய்னு நினைப்பீங்க, பரிவர்த்தனைக்கு அப்புறம் புதன் குரு சேர்க்கைன்னு நினைப்பீங்க. இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். புதன் வந்து பரிவர்த்தனை ஸ்டார் போட்டிருக்குல்ல, அதனால் பரிவர்த்தனை, சாரி வக்ரம் அடைஞ்சிருக்கு, பரிவர்த்தனைன்ட்டேன். இங்கே புதன் வக்ரம் அடைஞ்சிருக்கு, குரு வக்ரம் அடைஞ்சிருக்கு, சனி வக்ரம் அடைஞ்சிருக்கு. இவரோட ஜாதகத்தில் 3 கிரகம் வக்ரம் அடைஞ்சிருக்கு. ஸோ அப்போ என்னென்னா நம்ம அதை வந்து என்ன ரிவர்ஸாக தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வக்ரம் மட்டும் இல்லைன்னா புதன் குரு சேர்க்கை இந்த இடத்துல பெரும்பளவு நஷ்டத்தை கொடுத்தாலும் பாதிப்பை கொடுத்தாலும் அதை தாண்டி பணத்தையும் கொடுத்துருக்கும் அந்த வக்ரம் மட்டும் இல்லைன்னா. ஸோ அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையிலையும் ஈடுபடக்கூடாதுங்கிறது தான் இது நம்மளுடைய கணிப்பாக, அதைத்தான் நம்ம சொன்னோம். ஸோ நம்ம சொன்னது போலயே அவருக்கு வந்து 2015 முன்னோக்கி எக்ஸாக்டாக சொல்லப்போனால் 2018 இருந்து முழுக்க அவருக்கு வந்து பண இழப்பு, பண நஷ்டம், பண இழப்பீடு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது பங்குச்சந்தையில் ஒரு 40-50 லட்ச ரூபா கிட்ட விட்டுருக்காரு. சின்னதாக 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி போட்டு. ஸோ இன்னுமே நம்ம வந்து என்னென்னா பண்ணுறக்கான அறிகுறி தான் கேட்டாங்க. நீங்கள் இன்ட்ராடே எஃப்என்டோலாம் பண்ணவே கூடாதுன்னு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். குரு வக்ரம் அடைஞ்சிருக்கு, புதன் வக்ரம் அடைஞ்சிருக்கு, ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பண்ணணும். லக்னாதிபதி 6ஆம் பாவத்தில் போய் உட்கார்றதும் அதுவும் ஒரு தவறு. ஸோ அதனால் வந்து என்னென்னா தெளிவாக நம்ம வந்து என்னென்னா இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணக்கூடாது, பங்குச்சந்தையில் இருக்காதீங்கன்னு தெளிவாக கைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஜாதகத்தில் ஒரு நடக்குதுன்னா அதுக்கு முழு ரீசன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை இப்போ வந்து ஒரு தொழில், அதே மாதிரி வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தைன்னு மட்டும் இல்லை, அந்த சனி செவ்வாய்ங்கிறது அவர் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வச்சு அதுலேயும் லாஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணி அதுலேயும் லாஸ். ஸோ முதலீடுன்னு போட்டாலே பண இழப்பு மட்டும்தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பங்குச்சந்தையில் வெற்றி பெற முடியாது. இப்போ மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், ஜாதகத்தை எடுத்தால் லக்கணத்திலே சூரியனு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது, ஸோ தாராளமாக பண்ணிக்கலாம், இப்போ நடக்கிற திசை 11லேருந்து நடக்குது, அதனால் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து பண்ணலாம். இந்த மாதிரியான தவறான ஒரு புரிதல் இருந்தாலும் நம்மளை அந்த எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருங்கிறது ஒரு ஃபுல் எடுத்துக்காட்டான ஒரு ஜாதகமாக இருந்துச்சு. அதான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பகிர்ந்துக்கலான்னு இந்த யூடியூப் தளத்தில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் பணம் இழக்கிறதா இருந்தாலும் சரி, சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி, முதல்ல உங்களுக்கு எந்த காலகட்டங்கள் லாபம், எந்த காலகட்டங்கள் நஷ்டம், இல்லை நமக்கு முதல்ல லாபம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப ஒரு சாலச்சிறந்த ஒரு செயலாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ஹார்ட் அண்ட் மணிங்கிறது நமக்கு லாபமே இல்லாதப்ப எப்படி தான் நம்ம போய் நின்னாலும் அங்கே லாபம் இருக்காது. முதல்ல நம்மளுடைய இந்த பர்த் சார்ட் வந்து லாபம் இருக்கான்னு சொன்னால் தான் நம்மளுக்கு அந்த இடத்துல லாபம் உண்டு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வேணும்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி பங்குச்சந்தை வகுப்பு வேணும்னாலும் தாராளமாக கற்றுக்கலாம். வரப்போகிற 29ஆம் தேதியிலிருந்து பேசிக் ஆஸ்ட்ராலஜி, இந்த பாவ பிரிவினைகள், கோச்சாரம், முகூர்த்தம் குறிக்கிறது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த அடிப்படையாக நம்ம ஜோதிட ரீதியாக என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். இது ஆன்லைன் வகுப்பு தான். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கலந்துக்கலாம்.